காலை தியானம் ஏப்ரல் 4, 2024. தலைப்பானது குரங்கு கையில் செல்போன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. குரங்குகள் துரு என்று செயல்படும் உயிரினங்கள். சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் செய்வது அப்படியே செய்யும். நம் நாட்களில் தான் அலைபேசிகள் பயன்படு அதிகரித்து விட்டிருக்கிறது அல்லவா? மக்கள் தங்கள் கைகள் செல்போன்களை வைத்திருப்பது குரங்கு ஒன்று கூர்ந்து கவனித்து காதில் வைக்கிறவர்கள் வாயில் வைக்கிறார்கள். சைக்கிளில் போனாலும் பேசிக்கொண்டே போகிறார்கள். மோட்டார் வாகனத்தினிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு வனம் மிக்க தோட்டத்தில் இரு நண்பர்கள் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவரது அலைபேசி வெளியே ஒரு மேஜையின் மீது இருந்தது. அதை பார்த்து விட்ட குரங்கு அதை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டது. இருவரும் அதன் பின்னே ஓடினார். மேலே உச்சில் ஏறி அது செல்போனை காதில் வைத்து கொண்டு பேசுவது போல் பேசியது. நாம் செய்வது போல் அதுவும் செய்யும் என்று நினைத்த நண்பர்கள், நாம் கல்லை எரித்தால் அது போனை எரியும் என்று கருதி முதலில் கற்களை எரித்து பார்த்தார்கள். ஒன்று நடக்கவில்லை. ஒரு நண்பர் இன்னொரு வழியை செய்தார். போனை தூக்கி போட்டு பிடிப்பது போல் செய்தார். குரங்கு அப்படியே செய்தது. போன் கீழே விழுமா என்று பார்த்தார்கள். பாவம், அது கீழே விழவில்லை. கொஞ்சம் தாமதமாக இருவரும் ஒரு யோசனை தோன்றியது. குரங்கு வைத்துள்ள நபருக்கு ஒரு ரிங் கொடுக்கும் போது என்று ஒரு ரிங் கொடுத்து பார்த்தார்கள். அலைபேசி மணி அடித்த உடனே குரங்கு அலறி அடித்து அதை போட்டுவிட்டு ஓடிவிட்டது. சாத்தான அப்படித்தான். பிள்ளைகள் மனதை கட்டுப்படுத்தி தப்பிக்க விடாதபடிக்கு அவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் பார்க்கிறான். இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் மட்டுமே நமக்கு அந்த பிசாசுக்கு குரங்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். உள்ளத்தை முழுமையாக தருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, கர்த்தாவே, சாத்தானவன் கர்த்தாவே இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. நாங்கள் உம்முடைய பாதையில நடக்கும் போதப்பா நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும் போதப்பா எங்களுக்கு பதில் தந்து வழி நடத்துகிறேன். அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.